தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சிதம்பரம். மக்கள் கிளினிக், லெஸ் சர்ச் ரோட், காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில். டாக்டர் கட்டணம் ₹100 மட்டுமே. கால் 9585177993. ஜூலை மாதம் ஆன்மீக சுற்றுலா SRM PR ரயில்வேஸுடன் ஷீரடி, காசி மற்றும் அயோத்தியாவுக்கு திவ்ய பயணம். முன்பதிவுக்கு 8008008800 என்ற எண்ணை அழைக்கவும். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ அஞ்சு வட்டத்து அம்மன். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் அஞ்சு வட்டத்து அம்மன் பற்றியும் அம்மனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். அப்பன் கேடிலியை நாடுபவர்க்கு கேடில்லை என்ற அப்பர் திருவாக்கிற்கிணங்க நம் கேடுகளை எல்லாம் அகற்றும் கேடிலியப்பராக இறைவன் அருள் பாலிக்கும் கீழ்வேலூர் அட்சயலிங்க சுவாமி திருத்தலத்தின் ஈசான்ய பாகத்தில் வடதிசை நோக்கி அமர்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களிலும் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, ஆகாயம் ஆகிய ஐந்திசைகளிலும் பரவி நின்று அன்று தன் மைந்தனாம் குமரனின் தவம் காத்து அவரது வீரகத்தி என்னும் பாவம் விலகச் செய்த பத்ரகாளி திருவுருவம் கொண்ட அன்னை அருள்மிகு அஞ்சு வட்டத்தம்மன். நாகப்பட்டினம் திருவாரூர் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவாரத்தலம் கீழ்வேலூர். இத்தல இறைவனின் திருநாமம் கேடிலியப்பர் என்ற அட்சயலிங்க சுவாமி. இறைவியின் திருநாமம் சுந்தர குஜாம்பிகை. முன்பு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்த போது உண்டான அமிர்த துளி ஒன்று இரண்டாக சிதறி விழுந்ததாம். அவற்றில் ஒன்று இந்தியாவின் வடக்கே விழுந்து வடபத்ரிகாரண்யம் ஆயிற்று. மற்றொரு துளி தென்னிந்தியாவில் தமிழகத்தில் விழுந்து தென்பத்ரிகாரண்யம் ஆயிற்று. பத்ரி என்றால் இலந்தை என்று பொருள். எனவேதான் இலந்தை மரங்கள் மிகுந்து காணப்பட்ட இத்தலம் தென்பத்ரிகாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. இலந்தை மரமும் இத்தல விருட்சமாயிற்று. முருகப்பெருமான் தேவர்களை காக்க திருச்செந்தூரில் அசுரன் சூரபத்மனையும் அரக்கர் கூட்டத்தையும் கொன்று அழித்ததால் வீரகத்தி தோஷம் ஏற்பட்டது. அது நீங்க என்ன செய்வதென்று தனது தந்தையான சிவபெருமானை கேட்டாராம். அதற்கு ஈசனோ பூவுலகில் தட்சிண பத்ரிகாரண்யம் என்று போற்றப்படும் கீழ்வேலூர் திருத்தலத்தில் சுயம்புலிங்க வடிவில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் என்னை நவலிங்க பூஜை செய்து வழிபட்டு தவம் இயற்றி வந்தால் இந்த தோஷம் நீங்கும் என்று கூறி அருளினாராம். அதன்படி கீழ்வேலூர் தலத்திற்கு வந்த முருகப்பெருமான் தன் வேலால் பூமியை பிளந்து தீர்த்தம் உண்டாக்கி கீழ்வேலூரின் 8 திசைகளிலும் உள்ள கோவில் கடம்பனூர், ஆழியூர், இளங்கடம்பனூர், பெருங்கடம்பனூர், கடம்பர வாழ்க்கை, வல்லமங்கலம், பட்டமங்கலம், சொட்டால்வண்ணம், ஒதியத்தூர் ஆகிய 9 ஊர்களில் நவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின்னர் சரவண பொய்கையில் நீராடி கீழ்வேலூரில் எழுந்தருளி உள்ள சுயம்பு மூர்த்தியாகிய கேடிலியப்பரை வழிபட்டு வீரகத்தி தோஷம் போக்க வேண்டினார். அப்போது வீரகத்திகளான மாயைகள் முருகப்பெருமானின் தவத்திற்கு இடையூறு செய்ய சாந்த சொரூபினியான சுந்தர குஜாம்பிகை பத்ரகாளியாக திருவுருவம் கொண்டு வடதிசை நோக்கி 10 திருக்கரங்களுடன் 4 திசைகள் மற்றும் 5வது திக்கான ஆகாயத்தில் இருந்தும் குமரனுக்கு இடையூறு வராமல் காத்து நின்றார். எனவே இந்த அம்பிகைக்கு அஞ்சு வட்டத்து அம்மன் என்ற திருநாமம் உண்டாயிற்று. யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மை எல்லாம் காளி தேவலீலை என்றோ. பூதமைந்துமானாய் காளி, பொறிகளைந்துமானாய். போதமாகி நின்றாய் காளி, பொறியை விஞ்சி நின்றாய்.
கீழ்வேளூர் காளி என போற்றப்படும் அஞ்சு வட்டத்து அம்மன் மிக உக்கிரமான தெய்வமாம். சோழர்கள் போருக்கு செல்லும் முன்னர் இந்த கீழ்வேளூர் காளியை வழிபட்டு செல்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அஞ்சு வட்டத்து அம்மனின் சன்னதி முதல் பிரகாரத்தில் முருகன் சன்னதிக்கு முன்னால் தனியே வடபக்கத்தில் அமைந்துள்ளது. அஞ்சு வட்டத்து அம்மன் சிலை பெரிய சுதை வடிவ திருவுருவுடன் 10 திருக்கரங்களுடன் வடக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்கு அமாவாசை மற்றும் ராகு காலங்களில் எலுமிச்சை தீபம் ஏற்றி கருவறை தீபத்தில் எள் எண்ணெய் சேர்த்தும் 9 எலுமிச்சை பழங்களை சமர்ப்பித்தும் குங்கும அர்ச்சனைகள் செய்தும் அஞ்சு வட்டத்து காளியம்மனை வழிபட்டு வர நம்மை பிடித்த தீராத நோய்கள், வறுமை, ஏவல், பில்லி, சூன்யம் உள்ளிட்ட அத்தனை தீவினைகளும் தோஷங்களும் விலகி ஓடுமாம். பித்ருதோஷம், குலதெய்வ சாபம் விலகும் என்றும் காற்று மூலம் பரவும் தொற்று கிருமிகளையும் தொட்டு தொடரும் பற்றி படரும் தொற்று நோய்களையும் அடியோடு துடைத்தெறியும் வல்லமை படைத்தவள் அஞ்சு வட்டத்து அம்மன் என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆண்டுதோறும் மாசி மாத பௌர்ணமியில் அம்மன் சன்னதி முன்பு அமைக்கப்பட்டிருந்த நெய்க்குளத்தில் அம்மன் முகம் தெரிவது சிறப்பாகும். நேயர்களே, இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் கீழ்வேளூர் அட்சயலிங்க சுவாமி கோயிலில் முருகனின் சிவபூஜைக்கு இடையூறு வராமல் காத்த சக்தி வாய்ந்த தெய்வம் ஸ்ரீ அஞ்சு வட்டத்து அம்மன் பற்றி பார்த்தோம். நம் பாவங்களை எல்லாம் போக்கி வேண்டுவோர்க்கு வேண்டுவனவெல்லாம் அருளும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழும் அருள்மிகு அஞ்சு வட்டத்தம்மனை வணங்குவோம். அல்லல்கள் நீங்கி ஆனந்தம் அடைவோம். ஆன்மீக ஐதீகங்கள் ஸ்ரீ அஞ்சு வட்டத்து அம்மன். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். ஜூலை மாதம் ஆன்மீக சுற்றுலா SRM PR ரயில்வேஸுடன் ஷீரடி, காசி மற்றும் அயோத்தியாவுக்கு திவ்ய பயணம். முன்பதிவுக்கு 9884800391 என்ற எண்ணை அழைக்கவும். மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர், காவிரி மருத்துவமனை எதிரில். 100% accuracy and same day report, flat 30% discount, free home collection. Call 9585177993. தங்க தரத்தில் உலக சாதனை. பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM Silvers and Gems சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும்.